Okay, good evening, guys. Welcome to InfoSmite. From the full stack development in the front end, I have seen now JavaScript under. ஸோ நேற்று வர கண்டிஷன்ஸ் பார்த்தோம். எஸ் கண்டிஷன்ஸில் எல்லாம் பார்த்தோம். ஆல் ஓகே தானே? 3 மெம்பர்ஸ்க்கு அஜிதா, சச்சுகுமரன், இன்ஃபன் செட்டில் டவுனா? சாரி மைக் ப்ராப்ளம். சரி, ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லிங்க் கிடைச்சா மட்டும் இப்படி சேட்டில் போட்டு விடு, ஓகேவா? அரல்ஸ் லிங்க் இருக்குன்னாலும் மென்ஷன் பண்ணிடு. ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஓகே தானே? எனி ரிப்ளை? லிங்க் இல்லையா? சரி, ரைட், ஓகேடா. ரைட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். நேற்று வந்து கண்டிஷன்ஸ் பற்றி இஃப் கிளாஸ், இஃப் எல்ஸு, எல்சிஃப் எல்லாமே பார்த்துட்டோம், ஸ்விட்ச் கேஸ் வர. ஸோ அதெல்லாம் கண்டிஷன்ஸ் மேக்ஸிமம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட். டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த கண்டிஷனே ஒரு ஷார்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் கொண்டு வந்தான், ஓகேவா? அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் பைத்தானில் உண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் இது புதுசாக உண்டு, ஓகேவா? எங்கேயும் பார்த்துருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இஃப் கிளாஸ்ன்னு எழுதி இந்த கர்லி ப்ரஷஸ் போட்டு ஒரு கோடு எழுதி, அடுத்து எல்ஸ் போட்டு ஒரு கர்லி ப்ரஷஸ் போட்டு ஒரு கோடு எழுதி, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சுற்றி சுற்றி வருதுல்ல. ஸோ ஒரு பொதுவாகவே டெவலப்பர்னாலே என்னென்னா கோடை கம்மியாக இருக்கணும். அட்லீஸ்ட் கோடு கம்மியாக இல்லாமல் அதிகமாக இருந்தாலும் அது மித்தவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும். நான் நேற்றே சொன்னேன், அதுக்காண்டி தான் ஸ்விட்ச் கேஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக மல்டிபிள் கண்டிஷனில் கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட் தான் படி டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துச்சு. அதாவது ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அ டெர்னரி ஆப்ரேட்டர். என்ன மெயினான கான்செப்ட்னா அந்த கொஸ்டின் மார்க்கும் கோலம் தான், விச் இஸ் ஷார்ட்கட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதாவது நேற்று நம்ம இஃப் கிளாஸ் எழுதி அப்புறம் என்ன எழுதுவோம், இஃப் கிளாஸ் எழுதினதுக்கப்புறம் விச் மீன்ஸ் எது சொல்லலாம், ஒரு கண்டிஷன் எழுதி அப்புறம் கர்லி ப்ரஷ் எழுதும். இங்கே என்ன தெரியுமா நடக்கும், நேராகவே கண்டிஷன் எழுதிடணும், ஓகேவா? நேராகவே கண்டிஷன் எழுதி இந்த கண்டிஷனை போட்டுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். அது ட்ரூவாக இருந்துச்சு, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த வேல்யூவை நீ இங்கே டைப் பண்ணிடணும், ஓகேவா? விச் இஸ் வேல்யூ இஃப் ட்ரூ, ஓகேவா? சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலன் வச்சு ஃபால்ஸுக்கு உண்டான வேல்யூவை இங்கே டைப் பண்ணிடும். ஒரு சிம்பிளான இதுதான், நம்ம பார்த்தாலே ஈஸியாக அறிஞ்சிக்க முடிகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதணும். அதாவது நம்ம இங்கே இஃப் அப்படின்னு எழுதி கண்டிஷனை இப்படி போட்டு எழுதி இப்படி எழுதுவோம், கரெக்டாக? ஸோ அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வெறும் கண்டிஷன் என்னவோ, ஏ லெஸ் தென் கிரேட்டர் தானா, ஏ என்ன வேல்யூ, அந்த மாதிரி கண்டிஷன் இட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், ட்ரூவாக இல்லைன்னா அந்த கோலன் கடுத்து இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ட்ரூவாக ஆச்சுன்னா அந்த கோலன்லாம் பார்க்காம அப்படியே கோடை விட்டு வெளில வரும். ஸோ அது ஒரு சிம்பிள் லாஜிக்கான டெர்னரி ஆப்ரேட்டர். நீங்கள் போன கிளாஸ் இன்கேஸ் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இஃப் கிளாஸ் வச்சு சொல்ல தேவையில்லை, ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னொரு இஷ்யூ என்னென்னா, லைக் நிறைய பேர் வந்து ஒரு நாள் வாரீங்க ஒரு நாள் இல்லாத மாதிரி இருக்குது. சிஎஸ்எஸ்கில் அஸ்டிமெல்லாம் டெய்லி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியலை, விச் மீன்ஸ் அங்கே யார்ட்டையும் சொல்லியிருக்கீங்களா, அங்கே எதுவும் இருக்கானோ எனக்கு புரியல. ஸோ எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? எதுவும் எக்ஸாம்ஸ் வேறு போகுதா காலேஜில்? ஆக்சுவலாக இன்னைக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐவி வேறு. எனக்கு தெரிஞ்சு நேற்று அஜிதா வரலன்னு நினைக்கிறேன், அண்ட் தென் அனப்பா வரல. அண்ணா நேற்று ஆப்டிடியூட் எக்ஸாம் இருந்துச்சுண்ணா 8 to 9. ஓகே ஓகே, நேற்று ஐவி போனோம், அதான். சரி, சச்சுகுமரன் ஓகே. அனப்பா என்ன ஐவி? ஓகேடா, சூப்பர். ஐவி எப்படி நல்லா இருந்துச்சா, மொக்கையா போச்சோ? ஆனால் நீங்களாம் நல்லா போறீங்கடா ஐவி, எங்களுக்குலாம் சரியாக ஏமாத்திட்டாங்க. ஒரு இடத்துக்கு சும்மா கன்னியாகுமரி கூட்டு போயிட்டு இருந்தேன். இனி பரவாயில்ல, ஜாலி பண்ணுங்க. ஆட்டிங் போடுதான் பிள்ளையார். ரைட், ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ஏன்னா டெய்லி செஷன் வந்து ஒருத்தர் 2 பேர். நேற்றுலாம் வந்து இன்ஃபேண்ட்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேண்ட்டு ஒரே ஒருத்தர், இன்ஃபேண்ட் மட்டுமே ரொம்ப நேரம் இருந்தாப்புல, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி வர முடியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த குரூப்பில் வந்துட்டு ஏதாவது 2 days தாட் ரொம்ப பெரியலாம் டைப் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் லீவுங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? பிகாஸ் சப்போஸ் கம்மியாக ஆள் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு செஷனே திரும்ப லைக் இப்போ நேற்று என்ன தேர்ஸ்டேவா, தேர்ஸ்டே எடுக்கல அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே வச்சிடலாம். ஆல்ரெடி இந்த வீக்லேயே மண்டே லீவு, ஸோ சாட்டர்டே செஷன் இருக்கும். ஸோ 5 நாள் பீரியடாக வச்சு எடுக்க பார்த்துருவோம். பிகாஸ் நீங்கள் இல்லாமல் போனதுக்கப்புறம் அப்புறம் நான் எடுத்த அந்த ரெக்கார்டிங்ஸில் அது வருமா வரலையா பார்த்து அப்போ லிங்க் வந்து பிரச்சனையாக இருக்குது.
ஸோ வருதா வரலையாங்கிற குழப்பம் இருக்கும். அதனால சொல்கிறேன், ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். லைவாக போயிட்டுனா நல்லா இருக்கும்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடியே அப்படின்னா ஜஸ்ட் செஷனை வந்து நெக்ஸ்ட்டு டேயில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு தானே எல்லாம் நடத்தி போனால் தானே நல்லாயிருக்கும். அதனால சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் பண்ணலாம். ரைட், டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி சொன்னேன்னு புரிஞ்சுதா? கண்டிஷன் அண்ட் தென் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணும். ஸோ இதில் மெயின் வந்து என்னென்னா இந்த கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிஷன் எழுதினோடனே கொஸ்டின் மார்க் போடுறோம். ஏன்னா ஒரு கண்டிஷன் நம்ம கேட்கும்ல, அதனால வாட். ஸோ இந்த இங்கிலீஷ் நாலேஜ் படி வாட் போட்டாலே நம்ம வந்து கொஸ்டின் மார்க், இந்த வென்னு வாட்டு இதெல்லாம் எழுதினாலே கிராமரில் படிச்சிருப்போம், அந்த கொஸ்டின் மார்க் வைப்போம். அதே மாதிரி இங்கே கண்டிஷனில் வந்துட்டு ஒரு கண்டிஷனை வந்து நீ சொல்கிற அப்படின்னா அது நீ ஒரு கேள்வியாக தான் கோடிங் கொடுக்க. ஸோ அதனால கொஸ்டின் மார்க் வைக்கணும். வச்சு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வேர்டு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வேர்டு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தான் சிம்பிள் கான்செப்ட். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுறேன். எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுருங்க. ஓகேவா? அண்ட் தென் லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21. ஸோ அந்த கான்செப்ட் படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 21 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? லெட் ஏஜ் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ரிசல்ட் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ஈக்குவல்ஸ் டு கண்டிஷன் எழுதுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டேரெக்டாகவே ப்ராக்கெட் போட்டு கண்டிஷன் ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறினால டக்குன்னு கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ட்ரூவாக இருந்தால் என்ன வேணுங்கிறத டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணணும். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலன் வச்சு என்ன ஆன்சரோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த 21 வந்து இங்கே வந்து உட்காரும். ஸோ 18ஓட 21 பெருசு. ஸோ இது ட்ரூ ஆகிட்டு, ட்ரூ ஆனோன்னா என்ன ஆகும், இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிற இந்த ஆன்சர் இங்கே பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் இங்கே வந்துட்டு 15 இருந்துச்சுன்னு 15 இங்கே வந்தோன்னா 18ஓட சின்னது. அப்போ ஃபால்ஸ் ஆனோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் கோலனுக்கு அடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்க்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது ஒரு சிம்பிள் டெர்னரி ஆப்ரேட்டர். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? திரும்ப நடத்தணுமா? சச்சுக்கு ஓகே. அஜிதா, அனஃபா, இன்ஃபன் வெளியே போயிட்டு. சரி, ரைட், ஓகேடா. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ நேற்று பார்த்த கண்டிஷனில் இதோட ஸ்லைடு முடிஞ்சிட்டு, பிகாஸ் நான் நேற்றே இதை நடத்தியிருப்பேன். ஆனால் நேற்று நம்ம இப்போ நிறைய இது கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இதை நான் சொன்னேன்னா ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். பட் ஒரு ரெஃப்ரெஷ்காண்டி நான் இன்னைக்கு எடுப்பேன். ஓகேவா? தென் இதை லாஸ்ட்டில் நம்ம கோடாக பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்குள்ள செஷன் படி நெக்ஸ்ட்டு நியூ ஸ்லைடுக்கு போகிறேன். வெயிட் அண்ட் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ த கான்செப்ட் டுடே வி ஹேவ் டு கோயிங் டு சி தட் லூப்ஸ். அழகா சிஎஸ்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலி தான். பட் எனக்கு பிடிக்கும் லூப்ஸும் சரி கண்டிஷனும் சரி. ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ் தான், புதுசாக படிக்கணும். சிஎஸ்எஸ் HTML மாதிரி வராது. ஸோ அதே மாதிரி பைத்தான், சிஎஸ்எஸ், C++, இதுலலாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் லூப்பும் இஃப் கிளாஸ் கண்டிஷன்ஸும் வரும். ஸோ கண்டிஷன்ஸ் நம்ம ஓவராலாக முடிச்சிட்டோம். அதை நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணவே வேணாம். இப்போனா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுட்டா போதும். அதே மாதிரி எல்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், எல்ஸை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், ஸ்விட்ச் எதுக்கு வந்துச்சு, ஸ்விட்சை வச்சு என்னென்ன பண்ண முடியும், அண்ட் தென் டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு என்ன பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டானாலே நீங்கள் போதும், கோடிங்கில் போய் கலக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக என்ன, அதாவது இப்போ நான் ஒரு கஷ்டமான கோடை காமிச்சு இது இஃப் கிளாஸ் இருக்குது இதில் எப்படி சால்வ் ஆகுதுன்னு சொல்லு பார்ப்போன்னு உன்ட்ட காமிச்சாலும் கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இப்போனா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் லூப்ஸும். ஸோ பொறுமையாக கவனிங்க, நோட்ஸும் எடுங்க. உங்களுக்கு சப்போஸ் நான் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு எடுக்கிறேன், ஏன்னா எனக்கே சில டைம் ஃபீல் ஆகும், ரொம்ப ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கும்போது அதிகமாக எடுத்தால் குழம்புற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் டக்குன்னு அட்லீஸ்ட் மைக் ஆன் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஏஎம்ஜி, அனுப்பாத ஏஎம்ஜி, லைக் இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் அனுப்பாத ஏஎம்ஜி தானே. ஸோ இதெல்லாம் அனுப்பிடுங்க, நான் கெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லைடை ஸ்டாப் பண்ணிட்டு கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ரைட். ஸோ லூப் போகலாம்.
Right. JavaScript loops. So JavaScript loops are powerful tools for performing repetitive task efficiently. ஸோ லூப்ஸுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் கோடிங்கில் பார்க்கும்போது திரும்ப திரும்ப நடக்கும். ரைட்டா? இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஏ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி வேணாம். 1 + 1 இஸ் ஈக்குவல் டு என்ன? 2. ஸோ அந்த 2 வந்து எனக்கு வந்து 4 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் திரும்ப போயிட்டு 1 + 1 1 + 1 1 + 1 அப்படின்னு 4 டைம் பிரிண்ட் பண்ணாமல் ஒரே லைனில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது 4 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து கோடோட பிளாக் கம்மியாகுதான். 4 லைன் அடிக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு லைன் தான் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற கனெக்ட் ஆஃப் லிமிட் வந்து கம்மியாகுது. ஸோ அந்த இதுதான் லூப்ஸுங்கிறத சொல்லலாம். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறத ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு என்னென்ன டூல் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லூப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் அகைன் அண்ட் அகைன் while the condition is true. ஸோ இதுலேயும் கண்டிஷன் வருது. ஓகேவா? ஸோ கண்டிஷன் வருதுன்னு ஒன்று நீங்கள் இஃப் ப்ளஸோ அதையும் குழப்பக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வேற, இதில் வர கண்டிஷன் வேறு. இதில் வர கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொன்னேன். ஆனால் 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் சொல்லுவேன்னா அப்போ அது தப்பு தானே? அப்போ அது என்ன? ஒரு டைப் ஆஃப் கண்டிஷன். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். while the condition is true. 1 + 1னா 2 தானே? அப்போ அது கரெக்டான ஆன்சர் தானே? ட்ரூ தானே? அப்படிப்பட்ட பட்சத்தில் திரும்ப திரும்ப டாஸ்க்கை பண்ணு. எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ தூரம் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். நீங்கள் சிஎஸ்சிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சில டைம்லாம் அந்த லூப்பில் வந்துட்டு இந்த C++ ஜாவாலாம் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து எக்ஸசைஸாக வரும் லேபில். அப்போ வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டி மாதிரி இப்போ நான் வந்து திரும்ப திரும்ப பண்ணலான்னு சொன்னேன். ஒரு 10 டைம் பண்ண சொல்லுவேன், 30 டைம், 40, 50, 100, 1000 டைம் வரை பண்ண சொல்லிடுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த 1000 லைன் பிரிண்ட் ஆக அப்படி போயிட்டே இருக்கும். சப்போஸ் இன்ஃபினிட்டி ஆகிடுனா ஏதோ இந்த எரர் அடித்த மாதிரி கோடு போயிட்டே இருக்கும். எங்கேயுமே ஸ்டாப் ஆகும். நீ என்ன பண்ணாலும் ஸ்டாப் ஆகுது. அந்த சியில் முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸ்லாம் அப்படி உண்டு. அது ஏதோ பெரிய ஹேக்கர் மாதிரி ஃபீல் ஆகி அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இன்ஃபினிட்டி தான். ஸோ அதுவும் லூப் அண்டரில் தான் வரும். ஓகேவா? ஸோ லூப்போட எக்ஸாம்பிள், ஸோ சின்டாக்ஸ் எதுவும் கொடுக்கல, டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற இந்த கன்சோல்டாக 5 டைம் பின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 டைம் வரணுங்கிறதே நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து I++ இந்த ஆப்ரேட்டர் பற்றி தெரியுமா? I++னா என்னென்ன? ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அசினாக்கு தெரியும், சச்சிகுமரன் தெரியும், ரைட்? இன்ஃபென்ட் எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஓகே, சரி, பிரச்சனை இல்லை. நான் இருந்தாலும் சிம்பிளாக அடியில் போகிறப்போ ப்ளஸில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் என்ன வருது லூப்பில் அப்படின்னா ஃபார் லூப். இதுக்கு பேர் என்னென்னா ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்லைடு கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஃபார் லூப் அப்படின்னா ஃபார்ன்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன் எடுத்து அதுக்குள்ளே வர கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன கண்டென்ட் பிடிக்கும் அதுதான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன இருக்குது, கன்சோல் டாட்ல வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட், அதுதான் 5 டைம் பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதாவது I = 0. ஸோ இந்த லூப்புன்னு வந்துட்டாலே இந்த I தான் மேக்ஸிமம் வரும். IJK இந்த மேக்ஸிமம் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்த்துருப்பீங்க மேபி, ரைட்? ஸோ கண்டிஷனுக்குள்ள I = 0. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனால லெட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் கான்ஸ்டன்ட்டும் போட்டுக்கலாம், இல்லை வேறும் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? இப்போதைக்கு பட் மேக்ஸிமம் லெட்டு கான்ஸ்டன்ட் ரெண்டையும் மட்டும் போடுங்க. வேற மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஓன் பர்பஸ்க்கு, ரைட்டா? ரைட். லெட் I = 0. ஐக்கு வந்து 0ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்த கண்டிஷன், அதாவது இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து ஒரு மெயின், இதுதான் மெயின் கண்டிஷன், இது எண்டிங். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணும் அப்படின்னா I = 0ன்னு கொடுத்துட்டு அந்த I < 5 அப்படின்னு சொல்லும். ஸோ இங்கே 0 தான் இருக்கும். 0 < 5னா இது கண்டிஷன் ட்ரூ, இதான மெயின் கண்டிஷன் சொன்னாங்க. ஸோ இது ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனோடனே என்ன பண்ணுன்னா டக்குன்னு கோடுக்குள்ளே போய் வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்று பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு இதை விட்டு வெளியே போகாது. ஏன்னா கண்டிஷன் ட்ரூலேயே தான் இருக்குது. ட்ரூ ஆனோம்னா திரும்ப மேலே போய் இந்த இடத்துக்கு வரும் I++ன்னு. I++ன்னு I = I+1. I என்ன 0, 0 + 1 என்ன 1. ஸோ அப்புறம் என்ன ஆயிடும்னா ஓவராலாக I வந்து 1ஆக மாறிடும். 0லேருந்து 1ஆக கன்வெர்ட் ஆனோம்னா திரும்ப இங்கே வரும். I என்னது 1, 1 < 5. ஆமாம், ட்ரூ. ஸோ ட்ரூ ஆனோன்னா திரும்ப உள்ளே போய் இதே பிரிண்ட் ஆகும் 2 டைம். திரும்ப பிரிண்ட் ஆனோன்னா இங்கே, ஸோ அப்படியே ப்ளஸ் ஆகி 5 டைம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட்டாக அது 6ன்னு மாறும். 5 + 1 = 6.
ஸோ 6 less than 5 அப்படின்னா இது ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே போகாமல் நெக்ஸ்ட் லைன் கோடு போயிடும். அப்போ ஓவராலாக 5 டைம் ஆயிரும். இதுதான் நடக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ கோடிங்கே ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை லைனாக வரும்போது ஃபார் லூப் இப்படி போகும். இப்படி கோடு வந்து ஐயோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணும். 0வா, சரி 0 செக் பண்ணி மெயின் கண்டிஷனை ஆகும். ஆமாம் ட்ரூ. ட்ரூ ஆனோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் போவே போகாது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் போனீங்கன்னு வைங்களேன். பிகாஸ் ஃபைனல் இயரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் செகண்ட் இயர் இப்போ தேர்ட் இயர்லேயே வந்துட்டு ஒரு சில கம்பெனிலாம் வந்து உங்கள்கிட்ட இப்படி கோடை டிஸ்பிளே பண்ணி கேட்பாங்க. இந்த ஃபார் லூப் உண்மையாகவே கோடில் ஐ மீன் ப்ரோக்ராமில் எப்படி ரன் ஆகும். நம்ம வந்து வார்த்தையில் சொல்லிடுவோம் ஃபார் லூப்னா என்னென்னா அது திரும்ப திரும்ப லூப்பிங்காக பிரிண்ட் ஆகும் சார், ரிப்பீட்டடாக வேர்ட்ஸ் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்படி சொல்ல தெரியணும். லைக் ஃபார் வந்து ஐஏ வந்து டெக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெக்ளேர் பண்ண வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணி 0 less than 5 செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு கன்சோலை பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணணும்னா இது ட்ரூவாக இருந்ததுனால இது முடியாது. இப்போ வந்து ட்ரூனா முடிஞ்சு வெளியே போயிடும். பட் லூப்பிங் வந்து முடியாது. ஸோ திரும்ப மேலே போய் இந்த ப்ளஸ்க்கு வரும். ஸோ இங்கே வந்து ஐயோட வேல்யூவே சேஞ்ச் ஆகும். ஸோ 0 + 1 1ஆக மாறும். அப்புறம் திரும்ப மெயின் கண்டிஷனில் போய் ஒன்ஸ் மோர் செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் ட்ரூ ஆகி பிரிண்டும். இப்படியே லூப் ஆகி. ஸோ திரும்ப திரும்ப நடக்க பார்த்தியா ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தான் பேர் லூப்பிங். திரும்ப 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 நடந்து I++ல ஓவராலாக 6ன்னு வந்தோடனே ஃபால்ஸ் ஆனது தான் அந்த கோடை விட்டே வெளியே வரும். இதுதான் ஃபார் லூப்போட கான்செப்ட். ஓகேவா அஜிதா, சின்னா, நஃபா, சச்சிகுமரன் எல்லாத்துக்கும் ஓகேவா? ரைட்டா. ஸோ உங்களால் யாரும் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, விட்டுறாதீங்க. ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. ஸோ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்ன லூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், இன்ஃபினிட் லூப். ஸோ இங்கே இவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒர்க் பண்ண போகிறது ஃபார், வைல், டூ வைல், பிரேக்கு, கண்டினியூ. ஃபாரின், ஃபார் ஆஃப், இன்ஃபினிட் லூப்லாம் சும்மா அது வந்து ஒரு லூப் எரர். ஸோ சொன்ன பற்றியா அந்த இன்ஃபினிட்டி லூப் போய்கிட்டே இருக்குன்னு சொன்ன பற்றியா அந்த இதுக்காண்டி எல்லாம் சும்மா இப்படிலாம் இருக்குடா தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஃபார் லூப்பை பார்த்துட்டோம். வைல் அண்ட் டூ வைல் இப்போ பார்ப்போம். அண்ட் தென் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம். பிகாஸ் ஸ்விட்சில் நான் சொன்னேன் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஒரு கேஸில் போகும், அதை முடிஞ்சுட்டுனா அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாதான் அது வெளியே வரும். பிரேக் இல்லை அப்படின்னா அது பாடுக்கு நெக்ஸ்ட் கேஸ்க்கும் போய் கண்டிஷனை செக் பண்ணிட்டே இருக்கும். அது டைம் ஆகும். அதனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். இதை நேற்றே நம்ம பார்த்தோம். ஓகேவா. சப்போஸ் பார்க்காதவங்க ரெக்கார்டிங்ஸ் நேற்றுள்ள செஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட்டா. ஆர்எல்ஸ் எனக்கு ரெக்கார்டிங் செஷன் பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. இந்த ஒரு பிரேக் ஆண்டி நான் அது ஓவரால் செஷனையும் பார்க்கணுமா அப்படின்னா டக்குன்னு நீங்கள் லேர்ன் பண்ண டயத்தில் குரூப்பில் வந்து கேளுங்க, நான் டக்குன்னு மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேவா. ஸோ ரைட், ஃபார் லூப் பார்த்தாச்சு. இப்போ வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பிரேக், இன்ஃபினிட் லூப் எல்லாம் பார்க்கலாம். ரைட்டா. ஸோ தேவையான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ரைட், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் லூப். ஸோ இப்போ தான் இங்கே சின்டெக்ஸே சொல்லியிருக்காங்க பார்த்தியா. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் லூப் இஸ் யூஸ்டு டு ஐட்ரேட் எலமெண்ட்ஸ் ஃபார் அ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம். ஸோ ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ லைன்ஸில் டைப் பண்ணணும்னு சொல்கிறது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை for loop is used if the number of iteration is known. For initialization, so நம்ம let I is equal to 0 போட்டோம் பார்த்தியா, அதுக்கு பேர் என்னன்னா initialization. And then testing condition. ஸோ இது மெயின் கண்டிஷன் கூட சொல்லிக்கலாம். அங்கே தான் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணவா வேணாமாங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு வந்து பண்ணும். அதாவது நம்ம I++ இன்க்ரிமெண்ட் பண்ண சொன்னோம், டிக்ரிமெண்ட்னா I-. ஸோ அந்த கான்செப்டை இங்கே சொல்லியிருக்கான். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சின்டாக்ஸ். ஓகேவா. எதுக்கு? ஃபார் லூப். ரைட். ஸோ இனிஷியலைஸ் அண்ட் இனிஷியலைஸ். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பற்றின டெஃபினேஷன். ஸோ டிக்ளர்ஸ் அ வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறது தான் அதுக்கு பேர் என்ன? இனிஷியலைசேஷன். ஸோ டெஸ்டிங் கண்டிஷன் விச் மீன்ஸ் மெயின் கண்டிஷன் எதுக்கு? ஃபால்ஸா ட்ரூவாங்கிறத லூப் மூலியமாக ஃபஸ்ட்டே சொல்லிடுறது. ஓகேவா. ஸோ த பிளாக் ஆஃப் கோட் இன்சைட் ஃபார் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டர். ஸோ அங்கே கொடுக்குற கண்டிஷன் மூலியமாக தான் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளேயே போகும். ஓகேவா. பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லை வேறு எதுவும் கண்டிஷன் எதுவும் பண்ணணுமாங்கிறத செக் பண்ணி வருது. ஸோ அது என்ன அர்த்தம்னு சொல்லுவோம்? அப்டேட்டிங் த வேரியபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்னா என்ன?
திரும்ப ஒரு கோடை ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டாவதுல ஃபார் லூப் திரும்ப பார்க்குதுல அதுதான். ஓகேவா? ஸோ அப்டேட்டிங் த வேரியபிள் சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இனிஷியலைஸ்னா டிக்ளேர் பண்ணுறோம் வேரியபிளை, டெஸ்டிங்னா கண்டிஷனை கொடுத்து ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட்னா வேரியபிளாக அப்டேட் பண்ணுவோம். அதாவது இங்கே கொடுத்துருப்போம்ல வேரியபிள் அதை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? த கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் அகைன் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அன்டில் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் வர அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் நேற்றே சொன்னேன், அந்த ஃப்ளோ சார்ட் எனக்கு பிடிக்காதுன்னு. ஸோ ஓகே, சிம்பிளாக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இனிஷியலைஸ் ஐட்ரேஷன் எக்ஸ்பிரஷனுங்கிறத ஒரு பாக்ஸில் கொடுத்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா லூப்போட பாடி, அதாவது நம்ம அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துருப்போம்ல, அது போய் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப அப்டேட் எக்ஸ்பிரஷனுக்கு திரும்ப போய் கண்டிஷனை செக் பண்ணணும். நான் சொன்னோம்ல, இன்க்ரிமெண்ட் ஆகி திரும்ப மேலே போய் டெக்ஸ்ட்டாக கண்டிஷன் செக். அதுலேயும் ட்ரூவாக இருந்தால் திரும்ப இப்படி கீழே இறங்கி இப்படியே சுற்றும். ஸோ இதுதான் லூப்பிங், சுற்றி சுற்றி வருது. இன்கேஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்படியே கோடை விட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகேவா? என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். எனிவேஸ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ சேம் ஒரு ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே லெட்டுன்னு போடலை, ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் இங்கே கொடுக்காமே வெறுமனே எக்ஸ்ன்னு போட்டால் கன்சோலில் எரர் காமிக்கும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ரைட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 and x less than or equal to 4 and x plus plus. ஸோ 2 less than or equal to 4 இஸ் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 2னு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் ஆகி 3 மாறும். 3 less than or equal to 4 பார்ப்போம். ஸோ 3யும் பிரிண்ட் ஆயிடும். அண்ட் தென் 4ம் பார்க்கும். 4ம் ஈக்குவல், பிகாஸ் நம்ம இங்கே ஈக்குவல் சைன் போட்டுருக்கோம், லெஸ் than or ஈக்குவல். ஸோ இதையும் டிக் ஆகி பிரிண்ட் ஆயிடும். அண்ட் தென் 5 மாறும், ஃபால்ஸ் ஆகும், வெளியே போயிடும். ஸோ 3 மட்டும் பிரிண்ட் ஆயிடும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபார் லூப். ரைட். நெக்ஸ்ட் இப்போ ஒயில் லூப்புக்கு வரோம். ஏன் ஃபார் லூப் தான் இருக்குல்ல, அதுதான் லூப்பிங் ஆகுது, திரும்ப திரும்ப வருது. ஆனால் ஏன் ஒயில் லூப்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா, which means control flow statement that allows code to be executed repeatedly based on given boolean condition. எவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சோம், ஆனால் இதில் வந்து பூலியன் கண்டிஷன். பூலியன்னா என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ விச் இஸ் த ஒயில் லூப் கேன் பி தாட் ஆஃப் ஆஸ் அ ரிப்பீட்டிங் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதாவது நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படித்தோம்ல, வெறும் இஃப் மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி கான்செப்டுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ சொன்னால் கண்டிப்பாக புரியாது, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டே ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி கோடு வரும், கண்டிஷனை செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடிக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப எக்ஸ்பிரஷன் திரும்ப போய் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிச்சுன்னு ஒரு இடம் வந்துச்சா எங்கே ஃபாரில், பட் இதில் அப்படி கிடையாது. என்ன கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கோ டக்குன்னு பண்ணிட்டு திரும்ப மேலே போயிடும். ஃபால்ஸாக இருந்தால் அதே மாதிரி வெளியே வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிள் தான். ஆனால் ஏன் ஃபாரு ஒயிலுன்னு கண்டுபிடிச்சாங்க யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது, ஒன்றுமே குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை குழப்ப வேணாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணோம் பார்த்தியா, என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஷனை வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ன சொன்னேன், இன்க்ரிமெண்ட்டில் என்ன சொன்னேன், அப்டேட்ஸ் த வேரியபிள் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் கிட்ட வராது. நல்லா கோடை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ரைட். லெட் val is equal to 1. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1னு கொடுத்தாச்சு. இப்போ while வேல்யூ லெஸ் தென் 6 ஆனு செக் பண்ணும். 6 கரெக்ட் தான். ஸோ ட்ரூ ஆனோன்னா கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து பிரிண்ட் டைம். இங்கே அந்த டிக்ரிமெண்ட் விச் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ அந்த அப்டேட்ஸ் த வேரியபிளை இங்கே கொடுத்துருவோம். ஸோ வேர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 + 1 2ன்னு ஆகும். அண்ட் தென் திரும்ப இதை போய் மேலே செக் பண்ணும். இங்கே ஒரு லூப் ஆகுது. என்னடா இது சம்மந்தமே இல்லை, அங்கே மேலே கொடுத்த கண்டிஷனும் இன்க்ரிமெண்ட்டையும் மாற்றி கண்டிஷன் மேலே கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி பார்த்தா ஒரு மாதிரி குழப்பமாக தேவையில்லாத கண்டென்ட்மாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் ஏதாவது ரிலேட்டடாக கண்டிப்பாக ப்ராஜெக்ட் போகணும், அப்போ போது ஏன் ஒயில் வந்துச்சு, ஏன் ஃபார் வந்துச்சுங்கிற கான்செப்ட் உங்கள் அப்போ தான் புரியும். ஸோ இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட் படி இங்கே இருக்க வேண்டிய அப்டேஷனை இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குள்ள? கர்லி பிரேசஸ்குள்ளே. அதுதான் ஒயில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1ஆகவும் 2ஆகவும் செக் பண்ணி 3 அண்ட் செக் பண்ணி 4 அண்ட் நீங்கள் 5 மாதிரி 5 செக். ஸோ 6 வரும்போது லெஸ் தென் ஈக்குவல் டு இல்லாதனால ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ ஓவராலாக உள்ளே போகாது, வெளியே வந்துடும்.
ஸோ இதுதான் ஒயில். ஓகேவா? ஒயில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? அஜிதாக்கு ஓகே, அசீனாக்கு ஓகே, இன்ஃபேண்ட்டுக்கு ஓகே, ரைட். சச்சுகுமரன் ரைட், ஓகேடா. சரி, ஸோ ஓகே. ஸோ டூ ஒயில் மட்டும் பார்ப்போம், அண்ட் தென் வேணால் கோடுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் டூ ஒயில் இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் தேவையில்லாத கண்டென்ட்மாக இருக்கும். பட் நான் அது எப்படி சொல்கிறேன்னு பாரு. ஸோ டூ ஒயில் இஸ் சிமிலர் டு ஒயில் லுப் மாதிரி தான். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இட் that it checks for the condition after executing the statement. ஸோ என்ன நடந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் லூப்லேயும் ஒயில்லையும் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வரும், கண்டிஷனை செக் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக திரும்ப லூப் ஆகும், இப்படி தானே பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஸ் ஃபார் த கண்டிஷன் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து அவுட்புட் வந்துச்சுல, இந்த லைக் எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2, அந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ therefore it's an example of exit control loop. It executes loop content at least once event the condition is false. ஸோ ஃபஸ்ட்டே டூவில் வந்து எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதாவது இங்கே ஒரு பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் while அப்படின்னு போட்டு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ அதான் ஒரு சென்டென்ஸ். சொன்னது ஒரு 50% வேணால் அறிஞ்சிக்க முடியும், பட் எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். ஆனால் சிஎஸ்சிக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நான் சொல்கிறேன். ஸோ டூ ஒயில் லூப் பாடி. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிலாம் எதையுமே பார்க்காது, டைரெக்டாக இதை பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ டெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு இதுக்குள்ளே வந்துடும். இங்கே என்ன நடக்கும்? டெக்ஸ்ட் கண்டிஷன் எப்போவுமே கண்டிஷன் இங்கே வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக இங்கே தான் கண்டிஷன் வரும், இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன, ஃபஸ்ட்டே பிரிண்ட் வேல்யூ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் போகும். அதில் ஃபால்ஸாக இருந்தால் லூப் விட்டே வெளியே வந்துடும். ட்ரூவாக இருந்துச்சுன்னு வை, திரும்ப அந்த மேலே உள்ள எக்ஸ்பிரஷனில் போய் திரும்ப மேலே இருந்து வரும். ஸோ இப்படி போகும். புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுல? எல்லாம் இங்கேருந்து டெஸ்ட் கண்டிஷன் ஆரம்பிச்சு இது எக்ஸ்பிரஷன் இங்கே வரும், பட் இங்கே அப்படியே ஆப்போசிட். அவ்வளோதான். இதுதான் டூ ஒயிலோட ஈஸியான ஃப்ளோ சார்ட். இப்போ ஒரு டெஸ்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, லெட் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் 1ன்னு கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அந்த 1 வந்து டூவில் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டான். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, 1ன்னு பிரிண்ட் ஆகிட்டு. அப்புறம் டெஸ்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணி 1 + 1 2ன்னு மாற்றிட்டான். இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும்னா திரும்ப மேலே வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ இது முடிஞ்சு வெளியே வந்து செக் பண்ணும் டெஸ்ட்டை. 2 ≤ 5 அப்படின்னு செக் பண்ணும். ஆமாம், ட்ரூ ஆனோன்னே திரும்ப மேலே டூ ஒயில்குள்ள போய் console.log அப்போ 2ன்னு பிரிண்ட் ஆயிடும். அப்புறம் 3ன்னு மாறும், திரும்ப வெளியே வந்து 3யை செக் பண்ணும். ஸோ புரியுதா? செக்கிங்கே விச் மீன்ஸ் கண்டிஷனே வெளியே நடக்கு, அதாவது ஒரு கர்லி பிரேசஸ்க்கு வெளியே. இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே உள்ளே பார்த்தோம், ஃபார்லையும் அப்படி தான், ஒயில்லையும் அப்படி தான். ஓகேவா? ஆனால் இங்கே கண்டிஷனையே தூக்கி வெளியே போட்டிருக்காங்க, அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஆனால் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டால், இது ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் ஏரியாவுக்கு தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சூட்டபிளான ஒரு எக்ஸாம் சொல்லி என்னால் அது சொல்ல முடியல. ஆனால் ஏன்னா அது வந்து நீங்கள் கோடாக பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு லேர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் நான் அந்த HTML CSS மாதிரி எதுவும் ஸ்டோரி வைஸாக கொண்டு போகலாம், ஆனால் கொண்டு போனால் அது தேவையில்லாத ஒரு குழப்பங்களத்தில் தான் வந்து விடும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு கோடாகவே பாருங்கள். எப்படி கோடாக பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, என்னெல்லாம் இருந்துச்சு ஃபார் லூப்பில்? கண்டிஷன் இருந்துச்சு, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருந்துச்சு, டெக்ளரேஷன் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ டூ ஒயில்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸியாக ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட்டும் ஈஸியாக பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட்டான வேல்யூவை வெளியே செக் பண்ணி திரும்ப மேலேருந்து வந்து சப்ஸ்டியூட் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேவா? டூ ஒயில் ஈஸியாக புரிஞ்சுதா? யாருக்கும் எனக்கு ஒரு ஈஸ் இருக்கா? ரைட், ஓகே. ஓகே, ஸோ ஃபாரின் லூப் ஸ்டார்ட் ஆகுது. இதை நடத்துவா இல்லை இப்போ பார்த்த டெர்னரி, அப்புறம் ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில், இந்த 4ஓட எக்ஸாம்பிள்ஸை நம்ம கோடில் பார்க்கலாமா? பிகாஸ் 240 ஆகும், சாரி 840 ஆகும். உங்கள் விஷ் இல்லை நெக்ஸ்ட் நடத்துங்கண்ணே, எனக்கு இதெல்லாம் தெரியும் தான், ரொம்ப போட்டு மண்டை அடிக்க வேணாம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இல்லை எதுக்கும் ஒரு டைம் காமிச்சிருங்களேன் கோடில் அப்படின்னா நான் ஸ்லைட் பண்ணுறேன்.
போதும். போதும்னா கிளாஸே முடிச்சிருங்க, போடு வேணாம், ஸ்லைடும் வேணாங்கிறியாடா? கோடே போடவா அப்போ? கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கோடு வரலையே சொல்றானே. கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ல என்னடா, அதை போன போன செஷன்ல நடத்துனது. அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் கோடா போடவா? என்னாச்சு எரிமன்? இப்போ நடத்துனதை வரைக்கும் கோடு பண்ணுங்கண்ணா. ரைட், ஓகேடா. அதுக்கு நீ சிம்பிளாக கோடுன்னு அடிச்சா கூட நான் தெரிஞ்சிருப்பேன். சரி, ஓகே. மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணவா நான் கோட் ஷேர் பண்ணுறத? ரைட், ஓகேடா. ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்த கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ரைட், ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் பார்த்தோம் கரெக்டா? அதனால டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா நான் என்ன சொன்னேன்? இஃப் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும், கொஸ்டின் மார்க் போட்டு என்னங்கிறத அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் ட்ரூவாக இருந்தால் அந்த அவுட்புட், கோலன் வச்சு போட்டால் ஃபால்ஸான அவுட்புட்டை மென்ஷன். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாகவே கண்டிஷன் எழுதுறேன், தெரியுதுல எல்லாத்துக்கும்? ஸோ டேரெக்டாக கண்டிஷன் என்ன எழுதுறேன்னா, ஏ ஈக்குவல்ஸ் டு ஸோ ஈக்குவல்ஸ் டு நான் 2 டைம் தான் சொல்லுவேன், பட் ஈக்குவல் பண்ணணும்னா 3 ஈக்குவல் பண்ணணும். எதுக்காண்டினா ஜாவா ஸ்கிரிப்டில் இதுதான் ப்ரொசீஜர். இன்கேஸ் நீங்கள் பைத்தான் இதெல்லாம் 2 ஈக்குவல்லே முடிச்சுப்பீங்க. ஸோ இதை மறந்துக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கு எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே கேட்டுட்டு பாரு, கோலன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு. ஸோ நீ கோலன் இல்லாமல் போட்டால் எரர் காமிச்சிடும். ஸோ கோலன் வச்சு இப்படி இல்லை அப்படின்னா நோ யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓவராலாக சரி. இப்போ ஏ வந்து நம்ம 1 தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ட்ரூ தான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், ஈக்குவல்ஸ் டு 1. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக பிரிண்ட் ஆயிரும். ஓ சாரி, இது கன்சோல் டாட் லாகில் போடணும். சாரி, நான் சும்மா அப்படியே போட்டுட்டேன். கன்சோல் டாட் லாகில் போட்டால் தான் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? மறந்துடாதீங்க. நான் எப்படி மறந்தேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் மறக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யூ ஆர் கரெக்ட், நீங்கள் பிரிண்ட் ஆகிட்டு எல்லாம் டிஸ்பிளே ஆகுதுல்ல? ரைட், ஓகே. இன்கேஸ் நான் இங்கே 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கோலன் எடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், நோ யூ ஆர் ராங். ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். சிம்பிளான ஒர்க்குடா. நம்ம இந்த இஃப் கிளாஸும் டெர்னரி ஆப்ரேட்டரும் வச்சு நாளைக்கு இல்லைன்னா சாட்டர்டே, நாளைக்கு தான் சாட்டர்டேயோ சாரி, நாளைக்கு நான் கேட்டு பார்க்கேன். இல்லைன்னா திங்கக்கிழமை வந்துட்டு நம்ம ஒரு கேம் வைக்கலாம். ஸ்டோன் பேப்பர் சிசர் இருக்குல்ல, அதே வந்து இந்த கேமில் இருக்குது டெர்னரி ஆப்ரேட்டரில். ஓகேவா? ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வைக்கேன், ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நம்பர் வேல்யூ டிக்ளேர் பண்ணி கண்டிஷன் எழுதணும்.
நம்ம ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸில் பண்ணுவோம். டைம் இருந்துச்சுன்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுவோம். நல்லாயிருக்கும். அதாவது இங்கே வந்து ஒரு லோகோ மாதிரி வரும். நம்ம கிளிக் பண்ணி விளாண்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஓகேவா? நான் அதுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே. நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா இதுதான். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ நமக்கு லூப்பிங்குள்ளே போகலாம். லூப்பிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார் லூப். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி லெட் நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டேன்னு வேணா நம்மன்னு வச்சுக்குவோம், இல்லை ஐன்னு வச்சுக்குவோம். இங்கேயே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஐன்னு மென்ஷன் பண்ணிட்டா போதும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ, அவ்வளோதான் போதும். கமாவா இது வந்துச்சா? லைக் இதுதான் வந்துச்சு. எஸ், ஐ செமிகோலன். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் பார்த்தியா? நான் இது கமா வருதா செமிகோலன் வருதாங்கிறத குழம்புறேன். நான் எவ்வளோ படிச்சுமே எனக்கு குழம்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகேவா? தப்பாக சொல்லிட்டு சமாளிக்கான்லாம் நினைக்காதீங்க. ரியலாகவே ஒரு ஜென்ரல் தான். ஏன்னா கோடிங்கிறது நிறைய விஷயத்த கற்றுக்கிறது குழப்ப தான் செய்யும். இப்போது அவுட்புட் வரல அப்படின்னா நான் கமாவாக மாற்றிப்பேன். ஏன்னா பைத்தானில் கமா வச்சு தான் வரும். ஸோ அந்த கான்செப்ட்னால சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐன்னு வச்சுக்கிட்டு ஐக்கு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ கர்லி ப்ளஸ் ஓப்பன் பண்ணி கன்சோல் டாட் லாக் வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிட்டு? ஐயோட வேல்யூ 0. ஓகேவா? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். எஸ், கரெக்ட். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ வந்து 0 வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா 0 + 1 அப்படின்னு வந்து 0 1 2 3 4 5 அப்போ 6 வரை வந்துருக்கும். விச் மீன்ஸ் 6 டைம்ஸ் 1 2 3 4 5 6. 0லேருந்து ஆரம்பித்தனால அது வந்து 6ன்னு வராது. ஸோ இது 1 2 3 4 5 6. ஸோ டைம்ஸ் வந்து 6 டைம்ஸ். ஆனால் நம்ம விசிபிள் ஆகுது 0 to 5. கரெக்டு தானே? ஸோ இது ஒரு டைம். இன்கேஸ் நான் அதை 1 மாற்றினேன் அப்படின்னா மொத்தமாகவே 5 டைம் தான் வரும், 1லேருந்து 5 வரை. ஓகேவா? இது சிம்பிளான ஒரு லூப்பிங் நம்ம பார்த்த ஃபார் லூப். நெக்ஸ்ட் வந்து ஒய். வெறுமனா ஒயில் என்ன பண்ணுச்சு? கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் விச் மீன்ஸ் அப்டேட் த டெக்ளரேஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசுகிறதுல தான் நான் இருக்குன்னு நான் திரும்ப சொல்லுவேன். நான் வந்து இன்க்ரிமெண்ட் சொல்கிறத அப்டேட் த வேரியபிள்ஸ். ஸோ நான் கொடுத்த வேரியபிளை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நீ பேசுனாலே உன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக தான் சீரியஸாகவே பார்த்து நீ இப்படிலாம் உன்னை எடுத்துப்பானா. ஓகேவா? ஸோ ரைட், நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாயில் இங்கே வந்து என்ன எழுதுறேன்? கண்டிஷன் எழுதுறேன். ஸோ ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கேட்டுக்கிறேன். உள்ளே போயிட்டு கன்சோல் டாட் லாகில் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை அழிச்சிடுவோம். பிகாஸ் மீதி எத்தனை டைம்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோதான், கண்டிஷன் எழுதிட்டேன். இது பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது பிரிண்ட் ஆயிரும், ஆனால் 1ன்னு மட்டும் தான் வரும். நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னால நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஏன் சுத்துது? எல்லாரும் ரைட், என்னமோ ஒரு எரர் ஆயிட்டு இங்கே சுற்றிட்டே இருக்கு. கரெக்டாக தான் நான் போட்டேன் கோடில் எதுவும் பிரச்சனை இல்லையே. கூடாது, அதெல்லாம் லைவ் சர்வரில் தான் ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு இப்போ 1லேருந்து 6 வரை வந்துட்டா அது ஏதோ ரெஃப்ரெஷிங்கில் ஏதோ லேட் ஆகுது நினைத்தல. சரி, ஓகே. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணோம்? 1 வந்து 1ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 6 லெஸ் தென் கண்டிஷன் கொடுத்தோம். அண்ட் தென் பிரிண்ட் ஆச்சு. பிரிண்ட் ஆனால் திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகி எங்கே போச்சு? திரும்ப மேலேயே போய் கண்டிஷனை செக் பண்ணி எனக்கு ஓவராலாக இது 7 ஆனோன்னே கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னே அப்படியே விட்டு வெளியே வந்துடும். இது வந்து சிம்பிளான ஒயில்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டூ வைல் பார்ப்போம். ஸோ டூ வைல்ல என்ன சொன்னேன், அதே மாதிரி நம்ம லெட் i is equal to 1 வச்சாச்சு. ஓகேவா. டூ வைல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஒன்று. ஸோ டூ அப்படின்னு போட்டு கன்சோல் டாட் லாக் 1. நான் ஃபர்ஸ்டே வந்து 1 பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. நம்ம நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஃபார்லையும் சரி ஒயிலையும் சரி ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர், அதாவது ஒன்னுங்கிறது ஐயோட 1 வேல்யூவை ஃபர்ஸ்டே நம்ம கண்டிஷனை செக் பண்ணி தான் பிரிண்டே பண்ணுவோம் 2 டைமும், ஒயிலையும் சரி ஃபார்லையும் சரி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக்கே பண்ணாமல் டேரெக்டாக ஐயை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரிமெண்ட்டை கொடுப்போம். இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், while கண்டிஷனே வரும், i less than or equal to 6 அப்படின்னு செக் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட்டே 1 வந்து பிரிண்ட் ஆயிடும், அப்புறம் 1 i வந்து 2 ஆயிரும், அப்புறம் 2 less than or equal to 6 ஆன் இந்த 2ல இருந்து தான் கண்டிஷனே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதனால தான் இப்போ ஒரு சில கோட்லாம் டிஃபால்ட்டாகவே ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்தாகணும். ஸோ இப்போ இதை செக் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக இருந்ததுனால இந்த 1 டிஃபால்ட்டாக வர மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. புரிஞ்சுதுல. ஸோ மித்தபடி கண்டிஷன் செக் பண்ணி 6 வர வரும். அவ்வளோதான். ஸோ சிம்பிளான டூ வைலோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா எல்லாத்துக்கும்? எனி டவுட்ஸ் இருக்கா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? ஃபார் வைல், டூ வைல் அண்ட் தென் டெர்னரி, ரைட்? எல்லாத்துக்கும் ஓகேவா? சரி ரைட், ஓகேடா. ஸோ ஓகே, நான் செஷனை முடிச்சுக்கிறேன்.